இப்போ பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மும்மொழி கொள்கைனா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த மும்மொழி கொள்கையை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 52 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. 56 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஸோ பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற 56 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற நம்மள மாதிரி சாதாரண பசங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ் இது ரெண்டு மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ முக்காவாசி பிரைவேட் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நடத்துற ஸ்கூல்ல அவங்க ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அவங்களோட பசங்க எல்லாம் பார்த்தோம்னா மும்மொழி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட பையனை பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழி படிச்சுட்டு இருக்காரு. ஸோ நம்மள மாதிரி சாதாரண பசங்க எல்லாம் பார்த்தோம்னா 2 மொழி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மும்மொழி கொள்கையில என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கண்டிப்பா தாய்மொழியா தான் இருக்கணும், அது தமிழா தான் இருக்கணும். செகண்ட் லாங்குவேஜ் கண்டிப்பா இங்கிலீஷா தான் இருக்கணும். தேர்ட் லாங்குவேஜ் நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்றது மேண்டேட்டரியே கிடையாது. நீங்க மலையாளம் படிக்கணும், மலையாளம் படிக்கலாம். இதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிகள் நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹிந்தியும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும், ஹிந்தி வந்துச்சுன்னா தமிழ் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க நடத்துற ஸ்கூல்லே தமிழ் பேசினா இன்னும் ஃபைன் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.